ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்கு? மழை பெய்யுதா உங்க ஊர்ல? இல்லையா? ஓகே, மழை பெஞ்சதுன்னா ஜாகிரதையா இருங்க. எங்க பார்த்தாலும் ஃபீவரா இருக்கு, நம்ம ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான மங்கி ஸ்டோரி கேட்க போறோம். ஓகேவா? மீகோன்னு ஒரு மங்கி இருந்தானா ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் ஃபாரஸ்ட்ல. அவனுக்கு பிடிச்ச வேலை என்னன்னா ஒரு மரமா ஏறுறது, அப்புறம் அங்க பேர்ட்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் சேஸ் பண்றது, ஒரு பிரான்ச்ல இருந்து ஸ்விக் அப்படின்னு ஃபிளிப் பண்ணிக்கிட்டு எல்லா அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு. ஆனா ரொம்ப சமத்து பையனா மீகோ. ஓகேவா? அவன் ஒரு நாள் என்ன ஆச்சான், அவனோட அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஒரு தள்ளுவண்டிக்காரு ஒரு கார்ட் ஃபுல்லா ஸ்நாக்ஸ், சிப்ஸ், கேண்டீஸ், அப்புறம் நிறைய அந்த ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வந்தாராம். இதை பார்த்த உடனே நம்ம மீகோக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல. என்ன பண்ணானா, குடு 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 குடுன்னு ஓடி போய் அந்த கார்ட்ல இருக்கிறதுல நிறைய எடுத்துக்கிட்டானா. எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டான். அது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தானா. அவன் அந்த பனானாஸ், பெரிஸ், அங்க இருக்கிற நட்ஸ் எதுவுமே சாப்பிடலையா, வெறும்னே இந்த ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தானா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அவனால ஓட முடியலையா, அவனால மரமே ஏற முடியலன்னா அப்ப பாத்துக்கோங்க அவன் எவ்வளவு சாப்பிட்டு இருந்திருப்பான் இல்ல? ஓகே, அப்புறம் என்ன ஆச்சான், இந்த மீகோக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களாம். வாடா நம்ம விளையாடலாம், வாடா மீகோன்னா. இல்ல எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு தூங்கிட்டானா. அடுத்த நாள் என்ன ஆச்சான், அங்க பக்கத்துல எல்லாம் ஒரே சத்தமா இருந்துச்சான். பார்த்தா ஒரு குட்டி பேபி ஸ்குவிரல் ஒரு பிரான்ச்குள்ள மாட்டிக்கிச்சான். உடனே அங்க இருக்கிறவங்களாம், வா வா மீகோ, நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட், வா வா நீ தான் ஹெல்ப் பண்ண முடியும், குட்டியா இருக்கிறதுக்கு அதுக்கும் அங்கிருந்து நீ தான் ஈஸியா எடுக்கலாம், வா 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 ஹெல்ப் பண்ணு வா. உடனே மீகோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே எழுந்து போய் ட்ரை பண்ணலான்ட்டு போனானா, அவனுக்கு வழுக்கு விழுதான், அவனால ஏற முடியலையா, அவன் கையெல்லாம் நடுங்குதான், அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாயிடுச்சான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியலையா, அவனுக்கு அதே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சான். அதுக்குள்ள என்னாச்சா, மீகோட இன்னொரு ஃப்ரெண்டு பொறுமையா போய் அந்த பேபி ஸ்குவிரல்ல காப்பாத்திட்டாங்களாம். மீகோக்கு ரொம்ப கஷ்டமா போய் தேம்பி 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 அழுதானா. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நான் என்னமோ பண்ணிட்டேன் அழுதானா. அழுத உடனே அவன் பக்கத்துல அவங்க பாட்டி இருந்தாங்களாம். அவங்க பாட்டி சொன்னாங்களாம், இங்க வா மீகோ, இங்க வா, நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம ஆவோம். நீ ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டனா அப்போ உன் உடம்புல எப்படி உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், புரியுதா? அப்படின்னு உடனே மீகோ அப்படியே யோசிச்சுட்டு ஆமா பாட்டி அப்படின்னு சொன்னான். அவங்க பாட்டி சொன்னாங்களா, இங்க பாரு, ஃபுட் நம்மளுக்கு பவரா இருக்கணும், ப்ராப்ளமா இருக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சுட்டு அவன் சொன்னான், பாட்டி நோ ஜங்க் ஃபுட், இனிமேல நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து என்ன பண்ணனா, வெறும் ஃப்ரெஷ் பனானாஸ், ஆப்பிள், நட்ஸ், அப்புறம் நிறைய தண்ணி குடிச்சானா. அப்படியே நாச்சான், கொஞ்ச நாள்ல அவனோட ஸ்ட்ரென்த் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவான், அம்மா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஸ்விஷ் ஸ்விஷ் அப்படின்னு ஜம்ப் பண்றது, அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுன்னு சொல்லிட்டு மீகோ ஒரு பெரிய ஹீரோவாவே இருந்துட்டு இருந்தான். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், நம்ம வெளியே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம உள்ள நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் முடியும். ஓகேவா? நீங்க சும்மா ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா மீகோ மாதிரி மயக்கம் போட்டு விழ வேண்டியதுதான். வேணுமா நம்மளுக்கு? இல்லதானே? நீங்களா ஸ்ட்ராங் குட்டீஸ் தானே, நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஓகேவா? அண்ட் திரும்ப நான் சொல்றேன், மழைக்காலமா இருக்கு, ஜாகிரதையா இருங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, அம்மா அப்பா சொல்றத சமத்தா கேளுங்க. ஓகே? ஈட் ஸ்மார்ட், ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் பி ஹாப்பி. ஓகே? இந்த வீக் நம்ம இந்த கதையை யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போறோம்? வீரா, வைஷ்ணவி, வசிஷ்டா அண்ட் கிருஷிகா. அண்ட் நம்ம குட்டி த்ருவ் கௌதம்க்கு 14th நவம்பர் ஹாப்பி பர்த்டே போச்சு. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி ஹாப்பி பர்த்டே த்ருவ், ஸ்டே பிளெஸ்ட், லவ் யூ. இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த கதைகள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, எப்போதும் போல லைக் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். ஓகே, பாய்.